சிறப்பு தகுதி தேர்வு அரசாணை தேர்வு எண் 231 திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்ட இயக்கம் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பில் டெட் தேர்வில் இருந்து விடுபடுவோம் என்ற கோஷத்துடன் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ப. ஆரோக்கியதாஸ், சி. முருகன், எஸ். பி. பழனிவேலு, சு. மதியழகன், ஆ. ராமு, எஸ். பாபு, ஜே. வெஸ்லி பிரபு, என். சிவக்குமார் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முருகன் அவர்கள் கூறும்போது, ஜாக்பாட் கூட்டு இயக்கம் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துள்ள 2 சீராய்வு மனுக்களுக்கு தமிழக அரசும் NCTE அமைப்பும் ஆதரவு கொடுக்க வேண்டும். சிறப்பு தகுதி தேர்வு அரசாணை எண் 231 திரும்பப் பெற்று மனுவில் கவனம் செலுத்த வேண்டும். தமிழக அரசு வேண்டும் என்று 2.25 லட்சம் ஆசிரியர்களை டெட் தேர்வில் இருந்து விடுவிக்க சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக இயற்றிட வேண்டும். டெட் தேர்வு என்பது இனி பணிக்கு வரப்போகும் ஆசிரியர்களுக்கு மட்டும் நடத்த வேண்டும். ஏற்கனவே பணியில் உள்ளவர்களுக்கு தேவையற்றது. நீதிமன்ற தீர்ப்பின்படி 1/9/2025 தேதிக்கு பிறகு அரசு டெட் அமல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். 2 சீராய்வு மனுக்களில் தமிழக அரசும் மத்திய அரசும் 2.25 லட்சம் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக எங்கள் சார்பாக அவர்கள் வாதிட வேண்டும். உடனடியாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முடிவதற்குள் தமிழக அரசு இந்த சிறப்பு டெட் அரசாணை 231 உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்து எங்களை எல்லாம் 2.25 லட்சம் ஆசிரியர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எளிமையாக கேள்விகள் அமையும் என்று எங்களுக்கு கூறிவிட்டு நேற்று ஒரு சர்க்குலரை தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு சிறப்பு டெட்டுக்காக கோச்சிங் கிளாஸ் வைக்கின்றோம், சிறப்பு டெட்டுக்காக புத்தகம் தனியாக தயாரித்து தருகிறோம் என்று எங்களையெல்லாம் ஏமாற்றி ஒருபுறம் அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நாங்கள் ஸ்கிரீன் செட் டெஸ்ட் மாதிரி வச்சு உங்களை காப்பாற்றுகிறோம், கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கை நடுரோட்டிலே விட்டுவிட்டு எங்களை ஏமாற்றும் வண்ணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலமும் அமைதியாக இருக்கின்ற போது, வழக்கு தொடுத்து விட்டு அமைதியாக இருக்கின்ற போது தமிழக அரசு மிக வேகமாக இந்த ஜிஓவை போட்டு நடைமுறைப்படுத்தி 2.25 லட்சம் ஆசிரியர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த மன உளைச்சலில் இருந்துதான் எங்களுடைய ஆசிரியர்கள் கடந்த 2 மாத காலமாக எங்களுடைய 10ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கும் 9ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கும் 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கும் பாடம் நடத்தி வருகிறார்கள். இப்படி ஒரு அரசு ஊழியர்களை தகுதிகான் தேர்வு முடித்து ஒரு பணியில் இருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வு முடித்து பணியில் இருக்கக்கூடிய 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஆகி 55 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய 2.25 லட்சம் ஆசிரியர்களை பழிவாங்க துடிக்கும் மத்திய அரசு, சுப்ரீம் கோர்ட், தமிழக அரசு, இந்த 3 அமைப்புகளும் உடனடியாக முனைந்து எங்களுடைய மன உளைச்சலுக்கு தீர்வு கண்டு உச்சநீதிமன்றத்திலே இந்த தீர்ப்புக்கு எதிராக NCT என்கின்ற கல்வி அமைச்சகத்தினுடைய கீழ் இயங்கக்கூடிய அந்த அமைப்பு சார்பாக அபிடவிட் தாக்கல் செய்து உடனடியாக இந்த டெட்டில் இருந்து 2.25 லட்சம் தமிழக ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த 231 ஜிஓவை இன்று இரவே உடனடியாக ரத்து செய்து எங்களுக்கு சிறப்பு டெட்டிலிருந்து விலக்களித்து டெட்டிலிருந்து விலக்களிக்க தமிழக அரசு, NCT அமைப்பு உச்சநீதிமன்றத்திலேயே மிக விரைவில் அடுத்த வாரமே வழக்கை கொண்டு வந்து வழக்கை முடித்து எங்களை நிம்மதியாக பாடம் நடத்த சொல்லி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 30,000 பள்ளிகள், அரசு பள்ளிகள், மைனாரிட்டி பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், பணிபுரியக்கூடிய 2.25 லட்சம் ஆசிரியர்கள் வேலை செய்யாமல் பணி புறக்கணிப்பு செய்ய வேண்டி வரும் என்கின்ற எச்சரிக்கையை விடுக்கின்றோம். இந்த எச்சரிக்கை, இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு கவன ஈர்ப்பு தான். அடுத்தது நாளை முதல் தமிழக அரசு, மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று தமிழக அரசையும் ஒன்றிய அரசையும் எச்சரிக்கை விடுத்து மனநிம்மதியோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இந்திய தமிழக ஆசிரியர்களை நிம்மதியாக விடாமல் எப்போ பார்த்தாலும் தேர்வு 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 என்று எங்களை மனித உரிமை மீறலுக்கு எதிராக ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19 நேச்சுரல் ஜஸ்டிஸ், எந்த ஒரு அரசாணையோ எந்த ஒரு தீர்ப்போ 2011க்கு முன்பு நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்தால் 2011க்கு முன்பு தான் அது செல்லுபடியாகும். ஆனால் நீங்கள் பாராளுமன்ற சட்ட திருத்தத்தை எப்பொழுது கொண்டு வந்தீர்கள்? 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2017
ஒரு பாராளுமன்ற திருத்தம் கொண்டு வந்துவிட்டு டெட் கட்டாயம் என்பது 2017 வருகிறது. ஆனால் 1995 முதல் பணியாற்றி இருக்கக்கூடிய 2.25 லட்சம் ஆசிரியர்களும் எழுத வேண்டும் என்று மனித உரிமை மீறல், அடிப்படை உரிமை ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 14க்கு எதிராக இந்திய அரசும் நம்முடைய தமிழக அரசும் உச்ச நீதிமன்றமும் வேடிக்கை பார்த்திருக்கிறது. எனவே ஒன்று, நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை எடுத்து சொல்வோம். 2.25 லட்சம் ஆசிரியர்கள் சார்பாக ஆர்டிகல் 32 பயன்படுத்தி எல்லா ஆசிரியரும் உச்சநீதிமன்றத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்கின்ற எச்சரிக்கையை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், மாநில இணை ஒருங்கிணைப்பாளர்கள், அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கூட்டு இயக்கத்தினர் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.